இலங்கையில் உள்ள தமிழக மீனவர்களையும் படகுகளையும் மீட்க வலியுறுத்தி ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சிமடத்தில் 4வது நாளாக காத்திருப்பு போராட்டம் நடத்தி வரும் மீனவர்கள் இன்று திருவோடு ஏந்தி யாசகம் கேட்கும் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பிரபுராவ். வணக்கம் பிரபுராவ், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இலங்கையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அதே போல் இலங்கை வசம் இருக்கக்கூடிய இந்த 100க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்கச்சி மடத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை தொடங்கிய மீனவர்களின் காத்திருப்பு போராட்டமானது இன்று 4வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இன்றைய தினம் மீனவர்கள் தங்களது போராட்டத்தை தீவிரப்படுத்தும் விதமாக திருவோடு ஏந்தி யாசகம் பெறும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களை பொறுத்தளவு ஏற்கனவே சிறைபிடிக்கப்பட்டு அபராதம் செலுத்த முடியாமல் இலங்கை சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக தற்போது இந்த திருவோடு ஏந்தி யாசகம் பெறுவதாக மீனவர்கள் தெரிவித்தனர். தொடர்ந்து இந்த மீனவர்கள் போராட்டமானது மத்திய அரசு சார்பில் யாரேனும் உறுதியளித்து படகுகளையும் மீனவர்களையும் விடுதலை செய்வதாக உறுதியளித்தால் மட்டுமே தங்கள் இங்கிருந்து கலைந்து செல்வதாக கூறி தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காத்திருப்பு போராட்டம் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் மறுபுறம் காலவரையற்ற வேலைநிறுத்தமும் மீனவர்கள் அறிவித்து இன்று 7வது நாளாக மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லாமல் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலைநிறுத்தம் காரணமாக சுமார் 800க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நங்கூரமிட்டு நிறுத்தப்பட்டுள்ளது மட்டுமல்லாமல் 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் வேலை இழந்துள்ளனர். மேலும் இந்த தங்கச்சி மடத்தில் மீனவர்கள் தொடர்ந்து இந்த காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருவதை அடுத்து இங்கு விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளது.